சுவிட்ச் போட்ட உடனே கீழ் தொட்டியில் இருக்கிற தண்ணி மேல் தொட்டிக்கு ஏறணும். பைப்பை திறந்த உடனே மேல் தொட்டியில் இருக்கிற தண்ணி கீழே பைப்பில் வரணும். இதுதான் நகரத்தில் உள்ள மக்களுக்கு தண்ணீரினோட தேவை. ஸோ தண்ணி எங்கேருந்து வருது, தண்ணி இல்லைன்னா என்னாகும் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். ஒரு விவசாயி அப்படிங்கிறவன் காலையில் குறைஞ்ச பக்கம் 5 மணிக்கு எந்திரிக்கணும், தோட்டத்துக்கு போகணும். அங்கே இருக்கிற ஒரு 2-3 கறவைகளை முதல்ல மாற்றி கட்டணும். கையில் சாணி அள்ளணும். அது போட்டுக்க வெடியை போட்டுக்க சாணியும் அது போட்டுக்கிற அந்த மழையும் அள்ளி ஒரு பக்கம் கொண்டு போய் கொட்டணும். பால் கறக்கணும். மறுபடியும் மாட்டை பிடிச்சி மாற்றி கட்டணும். அதுக்கு தீவனம் போடணும். பாலை கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றணும். அதுக்கப்புறம் குளிக்கிறானோ சாப்பிடானோ பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள்லாம் ரெடியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் பஸ்ஸில் கொண்டு போய் விடுற அளவுக்கெல்லாம் வசதி இருக்காது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்து விட்ருப்பான். இப்போ இலவச பயணம் இருக்கிறனால நியரஸ்ட்டாக பஸ் ஸ்டாப் கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து விடணும். சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் கொஞ்சம் வேலை கம்மி, வாய்க்கால் பாசனமாக இருந்தால் நிறைய வேலை ஜாஸ்தி. அதில் முக்கியமாக என்ன வெயிலாக இருந்தாலும் கரண்ட் இருக்கிறதுக்குள்ளே தண்ணியை பாய்ச்சி ஆகணும், மருந்து அடிக்கணும், களை எடுக்கிற ஆளுகளோட போராடணும். இத்தனையும் முடிச்சதுக்கப்புறம் விவசாயியோட பொண்டாட்டி இருப்பா பாருங்கள், இவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வீட்டு வேலையெல்லாம் அது காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலெல்லாம் அனுப்பின வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுக்குள்ளே சாயந்தரம் 4 மணி வரைக்கும் போராடணும். இத்தனை போராட்டத்தையும் பண்ணி 12 மணிக்குள்ளே மார்க்கெட்டுக்கு அன்னத்தன்னைக்கு பொரிச்ச காய்கறியை மூட்டையில் கட்டிட்டு ஒரு ஓட்டை டிவிஎஸ் 50ல் 2 மூட்டை 3 மூட்டை, ஏன்னா அதெல்லாம் கொண்டு போனால் தான் போக்குவரத்து செலவு மிச்சமாகும். கொண்டு போய் போட்டுட்டு வர்ற காசை கொண்டாந்து இரும்பு பெட்டிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வர்ற வழியிலே குழந்தை சொல்லியிருக்கோம், எனக்கு வரப்போ ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வா, ஸ்கேல் வாங்கிட்டு வா, பென்சில் வாங்கிட்டு வா, அல்லது வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வா. இதெல்லாம் அதில் பாதி பணத்தை செலவு பண்ணி வாங்கிட்டு கொடுத்து போட்டு சித்த நேரம் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிற நண்பர்களோடு அங்கே இருக்கிற விநாயகர் கோயில் பக்கத்தில் உட்காந்துட்டுருப்பார். இப்படியே ஓடிட்டுருக்க விவசாயிகளுடைய வாழ்க்கை. ஸோ இந்த விவசாயிகள் கொண்டு வர பொருள்களை நகரங்களில் பெருநகரங்களில் இருக்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏன் கொத்தமல்லி தழை வாடி இருக்குது, கீரைக்கட்டு போனதை விட இந்த தடவை சின்னதாக இருக்குது, வாழைத்தண்டு எவ்வளோ தான் கொடுப்பீங்களா, இப்படின்னு 1000 கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அக்கா அது ஒன்றும் இல்லைங்கக்கா, 10 ரூபா கொடுங்கக்கா, இன்னும் 2 காய் அள்ளி வச்சுக்கக்கா அப்படின்னு அந்த விவசாயினுடைய சம்சாரங்கள் அங்கேருந்து சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்குறப்போ இவங்கெல்லாம் போய் விவாக பட்டு எடுக்கிறப்ப 50,000 60,000த்துக்கு பேச போகிறதில்ல, தங்கம் விலை உயர்ந்தால் பேச போகிறதில்ல, லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஈவி காரை பற்றி பேச போகிறதில்ல, அலன்சொலியில் போய் 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு சட்டை பேச போகிறதில்ல. ஆனால் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு தட்டத்தில் சோறு போடுற, உங்களுக்காக உழைக்கிற விவசாயிகள்கிட்ட பொருட்கள்கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க, வேறு யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல. இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, விவசாயி அப்படிங்கிறவன் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுதோ ஒழிய பொருள் வாங்குறவங்களுக்கோ சாப்பிட்றவங்களுக்கோ அல்லது ரோட்டில் போகிறப்ப பச்சையாக இருக்குதுன்னு செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கோ யாருக்குமே தெரியறதில்ல. விவசாயினோட வாழ்க்கை அவ்வளவு சிரமமான வாழ்க்கை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறப்ப தயவுசெய்து பேரம் பேசாதீங்க.